Hello friends, welcome to கற்றல் பயன்பாடு. போன வீடியோவில் நவுன்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ப்ரொனவுன்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இங்கிலீஷ் கிராமரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, அதாவது நவுன்னா என்ன அப்படின்ற ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேலே ஐகார்டில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நவுன்னா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. வாட் இஸ் ப்ரொனவுன்? ஒரு ப்ரொனவுன்றது நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. அக்கார்டிங் டு த கோலின்ஸ் டிக்ஷனரி, ஒரு ப்ரொனவுன்றது ஏதாவது ஒரு பொருளை இல்லைன்னா யாரையாவது ஒரு பர்சனை தான் ரெஃபர் பண்ணுது. பட் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேம் இல்லாமல் வேறு ஒரு வேர்டை வச்சு யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது கூட மீனிங் சேஞ்ச் ஆகாமல் ஒரே மீனிங்கை தான் தரும். அதுதான் ப்ரொனவுன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியை மைண்டில் வச்சுக்கலாம். ஒரு ஊரில் ஒரு வயசான பாட்டி அவங்களுடைய பேரனுக்கு ஒரு ராஜா கதையை சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த ராஜா பேர் வந்து திப்பு சுல்தான். இது ஒரு நவுன். இப்போது இந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கிற நேரத்தில் கிட்டத்தட்ட அந்த வயசான பாட்டி ராஜாவுடைய நேமை ஒரு 10 டைம்ஸாவது சொல்லியிருப்பாங்க. இப்போ திங்க் பண்ணி பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்கும்போது திப்பு சுல்தான் அங்கே அப்படி பண்ணார், திப்பு சுல்தான் இந்த வாரம் இப்படி சிம்பிளாக முடிச்சிட்டாரு அப்படின்னு சும்மா அந்த மெயின் கேரக்டரினுடைய நேமை சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ காண்டாகுது இல்லையா? இங்கே இதுக்கு பதிலாக தான் நம்ம ப்ரொனவுனை யூஸ் பண்ணுறோம். அதாவது அந்த மெயின் கேரக்டரினுடைய நேமை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இல்லாமல் இன்னொரு நேமை யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு பேர் ப்ரொனவுன். இப்போது இந்த ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகக்கூடிய இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தான் ப்ரொனவுன்ஸ். ப்ரொனவுன்றது சிங்குலர்லேயும் இருக்கலாம், ப்ளூரல்லையும் இருக்கலாம். அப்புறம் சென்டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் வந்து நம்ம ப்ரொனவுனுடைய பர்டிகுலர் ஃபார்மை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேர்பை செட் பண்ணணும். பொதுவாக ப்ரொனவுன்ஸை வந்து 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். அதாவது இது ஒரு கிளாஸிஃபிகேஷன் மட்டும்தான். அதாவது இந்த ப்ரொனவுன்ஸை எல்லாத்தையும் எப்படி சிம்பிளாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கிளாஸிஃபிகேஷன். விச் இஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரொனவுன், செகண்ட் பர்சன் ப்ரொனவுன் அண்ட் தேர்ட் பர்சன் ப்ரொனவுன். இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரொனவுன்றது ஐ, மீ, இது ரெண்டும் சிங்குலர் ப்ரொனவுன். வி, அஸ் இந்த ரெண்டும் ப்ளூரல் ப்ரொனவுன். ஆஸ் தி சேம் செகண்ட் பர்சன் ப்ரொனவுன்றது யூ அண்ட் யுவர் ரெண்டுமே சிங்குலர் ப்ரொனவுன். அப்புறம் யூன்றது ப்ளூரல் ப்ரொனவுன்ஸ்லேயும் வரும். அடுத்து லாஸ்ட்டாக தேர்ட் பர்சன் ப்ரொனவுன். தேர்ட் பர்சன் ப்ரொனவுன்றது ஹீ, ஷீ, இட், ஹிம், ஹர் இந்த 5 சிங்குலர் ப்ரொனவுன்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து தே, தெம், தேர் இந்த 3 ப்ளூரல் ப்ரொனவுன்னு சொல்கிறோம். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோவில் ப்ரொனவுன்னா என்ன, அதை சிங்குலரில் எப்படி யூஸ் பண்ணணும், ப்ளூரல் சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி சிம்பிளாக பார்த்தோம். இன்னும் டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ண மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்கும் நம்ம சேனல் சார்பாக தேங்க் பண்ணுறோம். கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.